ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸலில் ஒரு ஒர்க் புக்கை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலாம், அதுக்கான ஈஸியான மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் வந்து எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, மார்க் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் ஷீட்டை தான் வந்து நான் இங்கே சேவ் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் டிஃபால்ட்டாக மேலே வந்து புக் 1ன்ற நேம் வந்து அங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மேலே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபைல் டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் டேபை வந்து ஓப்பன் பண்ணோடனே சேவ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுறதுக்கான டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 விஷயங்களை வந்து இங்கே வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த லொக்கேஷனில் நம்மளோட ஒர்க் புக் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்து வந்து என்ன ஃபைல் நேமில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணால் சேவ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன 3மே வந்து நம்மளுடைய விருப்பம் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய விருப்பப்படி வந்து மை கம்ப்யூட்டரை வந்து கிளிக் பண்ணிக்க இ டிரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்க இப்போ வந்து லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய விருப்பப்படி வந்து ஃபைல் நேம் வந்து டைப் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக வந்து புக் 1ன்னு இருக்கும், அதை டெலிட் பண்ணிக்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க் ஷீட்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்களே, ஃபார்மேட்டில் எக்ஸல் ஃபார்மேட்டு வந்து எனக்கு ஓகே தான். உங்களுக்கு வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் வேணும், பிடிஎஃப் ஃபார்மேட் இது போல் வேணும்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா பிடிஎஃப் ஃபைலோ இல்லை எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்க கீழே வந்து சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க் புக் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.